கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல தருணத்தை நமக்கு அமைத்து கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலியமாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ செய்தியின் தலைப்பு பிரதான பாவி. இதற்கு ஆதார வசனமாக 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பாருங்களா, பவுல் தன்னை பிரதான பாவி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் பவுல் தன்னை பிரதான பாவின்னு சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த செய்திக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிரதான பாவிங்கிறது முதன்மையான பாவி அப்படிங்கிறாரு. பாவியிலேயே நான் முதன்மையான பாவி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அவர் தன்னை முதன்மையான பாவின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த செய்திக்குள்ளே பார்க்க போகிறோம். அவரை பாவிங்கிற பிரதான பாவின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பவுலை குறித்தான ஒரு சின்ன விளக்கம் முன்னுரை பார்க்கலாம். பவுல் இப்போ பார்த்திங்கன்னா பிலிப்பர் 3:5 எடுக்கலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். பவுல் பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், அதாவது பக்தி வைராயத்தில் நல்ல மிகுந்த பக்தி வைராயத்தில் உள்ளவன், நியாயப்பிரமாணத்தை நல்லா கற்று தேர்ந்தவன் அப்படிங்கிற பவுல் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த நியாயப்பிரமாணத்தில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆள். ஏன் அப்படி பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 22:3 என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு. பார்த்தீங்களா, வேத பிரமாணத்தின்படி கமாலியன் பாதத்தில் அவன் நியாயப்பிரமாணத்தை பவுல் அவர் கற்றுக்கிட்டாரு. கமாலியன்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பரிசேயன். அவர்கிட்ட இந்த நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கிட்டாராமா. அதே மாதிரி இன்னொரு இடத்துல கலாத்தியர் 1:14 அவர் சொல்கிற பாருங்க. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். பார்த்தீங்களா, அவர் யூத மார்க்கத்தில் மிகவும் பக்தி வைராக்கியமாக இருந்தவராமா. அப்போ பவுலவரோட முன்னுரை பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் ஒரு பரிசேயன்கிறாரு, நியாயப்பிரமாணத்தில் மிகவும் தேறினவங்கிறாரு, யூத மார்க்கத்தில் ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தவர் அப்படிங்கிறாரு. அப்போ இப்போ நான் இந்த மாதிரி அவர் வளர்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் தான் கிறிஸ்தவம் பரவ தொடங்குது. அவரோட காலகட்டத்தில் தான் கிறிஸ்தவம் பரவ தொடங்குது. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு ஒரு 3 விஷயம் அவங்களுக்கு ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஒன்று தேவாலயத்தை குற்றப்படுத்துறது ஏற்றுக்க மாட்டாங்க. 2வது நியாயப்பிரமாணத்தை தப்பாக பேசுனா ஏற்றுக்க மாட்டாங்க. 3வது மனிதன் மூலயமாக கடவுளை வணங்குறத ஏற்றுக்க மாட்டாங்க. இது 3மே யூத மார்க்கத்தில் மிக முக்கியமாக அவங்க கடைபிடிப்பாங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 13-14 படிங்க. இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூசண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். எப்படி என்றால், நஸ்ரேனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். இது யாரை குறித்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்தேவானை குறித்து சொல்கிறாங்க. ஸ்தேவான் இந்த மாதிரி தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கிறிஸ்துவத்தை வளர்த்திட்டு இருக்கிறது இதில் அந்த காலகட்டத்தில் ஸ்தேவான் மிக முக்கியமாக கருதப்படுறவர். அவர் இந்த மாதிரி கிறிஸ்துவத்தை இப்படி போதனை பண்ணிகிட்டு இருக்கிறார். அவர் நம்ம கிறிஸ்து மூலியமாக தான் கடவுளை வணங்கணும் அப்படிங்கிற போதனையை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை இந்த யூத மார்க்கத்தில் இருக்கிற பவுல் அவர் ரொம்ப எதிர்க்கிறாரு. ஏன்னா அவர் யூத முறைமையை ரொம்ப கடைபிடிக்கிறவர், நியாயப்பிரமாணத்தை ரொம்ப மதிக்கிறவர். அதனால் அவர் ரொம்ப வைராக்கியம் கொண்டவர். அப்போ இந்த மாதிரி சமயத்தில் தான் உங்களுக்கு தெரியும், ஸ்தேவான் கொல்லப்படுறார்.
எங்கள் ஸ்தேவான் வந்து இந்த 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 யூத மார்க்கத்துக்காரங்கனால ஸ்தேவான் வந்து பவுல்னால் கொல்லப்படுற அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. சம்மதம் தெரிவிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுல் வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். பார்த்தீங்கன்னா பவுல் வந்து அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். யூதர்களை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்களை வந்து கொலை செய்கிறதுக்கு வந்து அவர் ஏற்றுக்கொண்டு அந்த கொலை செய்ய தொடங்கிடுறாரு. அந்த மாதிரி யூதர்களை வந்து கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட யூதர்கள் அத்தனை பேர்த்தையும் கொலை பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை வந்து செய்ய தொடங்கிறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு டைமு அவர் வந்து அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்கள். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். பார்த்தீங்களா, யூத மார்க்கத்தை அனைவரையும் அந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் பிரகாரம் இங்கே அப்போஸ்தலர் 22:4 வந்து சொல்கிறார் பாருங்க. இப்போ புருஷர்களையும் ஸ்திரீகளையும் நான் கொண்டுட்டு போய் கொலை பண்ணுறக்கு சம்மதிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி அப்போஸ்தலர் 26:10 பாருங்க. அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். பார்த்தீங்களா, அப்போ வந்து யூதர்களை வந்து நிறைய பேர்த்த வந்து பவுல் வந்து கொன்றிருக்கிறாரு. அந்த கொன்றக்கு வந்து சம்மதம் பண்ணியிருக்கிறாரு. நிறைய பேர்த்த கொல்றுவதற்கு உண்டான அதிகாரம் பெற்று அதுக்குண்டான அதிகாரத்தை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன் அப்படின்னா இவர் வந்து ஒரு பரிசேயன். இவர் பரிசேயன்னா போதிக்கிறவங்க. பரிசேயன்னா நியாயப்பிரமாணத்தை வந்து போதிக்கிறவங்கள தான் பரிசேயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நிறைய பேர்த்த இந்த மாதிரி கொலை பண்ணுறக்கு சம்மந்தம் வச்சுருக்கிறாரு. கொலை பண்ணுறக்கு உண்டான அதிகாரத்தை வந்து எல்லாத்துக்கும் அந்த கொடுத்துருக்கிறாரு. இவருக்கு கீழே இருக்கிறவங்க அந்த அதிகார இதில் இருக்கிறவங்க கிட்ட சம்மதம் வாங்கி கொலை பண்ணுறக்கு உண்டான அனைத்து வேலைகளும் பவுல் பண்ணியிருக்கிறார். அந்த மாதிரி பவுல் பண்ண கொலைகள் பார்த்திங்கன்னா மிகவும் பயங்கரமாக இருக்கும். அதைத்தான் அப்போஸ்தலர் ஏன் அவர் பிரதான பாவி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வசனம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 38வது வசனம். நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலை பாதகரை வனாந்தரத்திற்கு கொண்டு போன எகிப்தின் அல்லவா என்றான். பார்த்தீங்களா, பவுல் வந்து எத்தனை பேர்த்த கொலை பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 4000 பேர்த்த கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது வேதம். அப்போ 4000 பேர்த்த கொலை பண்ணியிருக்கிறாரு. யார் கொலைக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாரு. அப்போது அவர் தன்னை வந்து பிரதான பாவின்னு ஏன் சொல்கிறாருன்னா இதனால தான் அவர் 4000 யூதர்களை வந்து கொலை பண்ணியிருக்கிறாரு. கொலை பண்ணுறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால தான் அவர் வந்து தன்னை வந்து பிரதான பாவி, நான் தான் முதன்மையான பாவி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த 4000 பேர்த்த கொலை பண்ண யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேனாதிபதி சொல்கிறாரு. பவுலை பார்த்து கேட்குறாரு. பவுல் வந்து தன்னோட ஊழிய பாதையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் எருசலேமுக்கு வராரு. எருசலேமுக்கு வந்தப்போ வந்து எந்த மார்க்கத்தை வந்து எதிர்த்தாரோ அதே மார்க்கத்தை வந்து அவர் வந்து பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறங்காட்டி தான் அந்த மற்ற யூதர்களுக்கு வந்து கோபம் வந்து தான் இந்த பவுலை வந்து கொலை செய்யறதுக்கு வந்து எருசலேமில் வந்து எல்லாம் ஒன்று கூடிடுறாங்க. தேவாலயத்தில் ஒன்று கூடி அவனை வந்து கொலை செய்யும் போது தான் சேனாதிபதியால் காப்பாற்றப்பட்டு சேனாதிபதி வந்து அவரோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது தான் இதை வந்து சேனாதிபதி சொல்கிறாரு. நீ இதே மார்க்கத்துக்காரர் தானே நீ வந்து கொலை பண்ணின, எத்தனை பேர்த்த நீ கொலை பண்ணின்னு பார்த்தீங்கன்னா 4000 பேர்த்த நீ இந்த மார்க்கத்தை குறித்த ஆளுகளை தானே நீ கொலை பண்ணின அப்படின்னு அவர் மூலியமாக இந்த வேதத்தில் வந்து உறுதிப்படுத்துகிறாரு. அப்போது பவுல் வந்து ஏன் தன்னை வந்து முதன்மையான பாவி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட ஜனங்களை வந்து 4000 பேர்த்த கொலை பண்ணியிருக்கிறார். இந்த 4000 பேர்த்த கொலை பண்ணங்காட்டி தான் அவர் தீமோத்தேயுல வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்களா, நான் தான் இந்த பாவிகளையே நான் பிரதான பாவி. பார்த்தீங்களா, 4000 பேர்த்த கொலை பண்ணால் இன்றைக்கி நம்ம ஊரில் என்ன தண்டனைன்ட்டு உங்களுக்கு தெரியும்.
அப்போது அங்கே வந்து அந்த வேத பிரமாணத்தின் அந்த பிரமாணங்களின் அடிப்படையில் அவர் வந்து கொலை செஞ்சுருக்கிறாரு. அவங்களுக்குள்ள வந்து அது வந்து குற்றமாக தெரியாது. ஏன் அப்படின்னா அது நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து அந்த யூதர்களுக்குள்ள உண்டான சட்டத்திட்டங்கள். அதனால் அந்த அந்த அன்னைக்கு வந்து அது வந்து அவங்க வந்து கொலையாக அது ஏற்றுக்கலை. ஆனால் கிறிஸ்துவ ஏற்றுக்கிட்ட பிறகு பவுல் தன்னை வந்து அது வந்து அவனை உறுதிப்படுத்துகிறார். இல்லை நான் தான் பிரதான பாவிகளையே நான் தான் பிரதான பாவி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் 4000 பேர்த்த கொலை பண்ணுறதுக்கு வந்து அவர் சம்மதிச்சிருக்கிறார். இப்போ சம்மதிச்சுட்டு தான் அடுத்தது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மற்ற தரிசப்பட்டது கிளம்புறாரு. மற்ற கிறிஸ்தவங்களையும் கொலை செய்கிறதுக்கு வந்து அவர் தரிசப்பட்டணத்துக்கு வந்து கிளம்பி போகிறாரு. கிளம்பி போகும்போது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக தரிசனம் ஆகிறாரு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் சொல்கிறார். தமஸ்க்கு போகும்போது அந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து மற்றவங்களே 4000 பேர்த்த கொலை பண்ணிட்டு மறுபடியும் கொலை பண்ணுறதுக்கு வந்து தமஸ்க்கு போகிறாரு. அதிகாரிகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அந்த லெட்டரை எடுத்துகிட்டு தமஸ்க்கு போகும்போது தான் ஆண்டவர் வந்து பவுலை வந்து வழிமறைக்கிறார். இந்த மாதிரி வழிமறைச்சு சொல்கிறாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அதாவது நியாயப்பிரமாணத்தினோட வழிகளில் வந்து நடப்பது வந்து ரொம்ப கடினம் அப்படின்னு ஆண்டவர் வந்து பவுலுக்கு வந்து தன்னை வந்து வெளிப்படுத்துகிறார். அப்போது வெளிப்படுத்தும் போது தான் பவுல் வந்து உடனே சரண்டர் ஆகிறாரு. அங்கே தான் நம்ம வந்து பவுல் வந்து ரொம்ப பாராட்ட வேண்டியது. உடனே அவர் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ தமஸ்குக்கு போ, நான் வந்து அங்கே வந்து அனனியான்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, நீ அவர்கிட்ட போ அப்படிங்கிறாரு. அப்போ பவுல் வந்து அனனியா கிட்ட போகிறாரு. போகும்போது தான் அனனியா வந்து விசுவாச பிரமாணத்தின் அடிப்படையில் வந்து அவருக்கு வந்து போதிக்கிறார். இந்த மாதிரி கிறிஸ்துவ இந்த மாதிரி ஏற்றுக்கோணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. சொன்னாலும் பவுலுக்கு வந்து நியாயப்பிரமாணத்தை வந்து நல்ல கற்றவர். அவருக்கு வந்து இந்த மனிதனோட போதனை வந்து பத்த மாட்டேங்கன்னா அவர் அந்த அளவுக்கு நியாயப்பிரமாணத்தை வந்து கற்றுக்கிட்டவர். அனனியா சொல்கிறதெல்லாம் அவருக்கு சிலதெல்லாம் ஏற்றுக்க முடியல. அப்போ அவர் என்ன செய்யலாருன்னு பாருங்கள். அப்போஸ்தலர் 22:16 படிங்க. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். பார்த்தீங்களா, பவுல் வந்து அனனியா கிட்ட அந்த போதனைகளை கேட்டுட்டு இருக்கும்போது அனனியா வந்து சொல்லி முடிக்கிறாரு. சொல்லி முடித்தோடனே பவுல் வந்து அந்த ஞானஸ்தானத்துக்கு ரெடி ஆகுங்கும்போது தான் அப்போ பவுல் வந்து இல்லை, அவருக்கு ஒரு மனசுக்கு குத்துது. அவரால் அது ஏற்றுக்க முடியல, அந்த போதனைகள்லாம் ஏற்றுக்க முடியலைன்னா என்ன பண்ணுறாங்க, அதுக்கு தான் அனனியா கேட்குறாரு, ஏன் நீ தாமதிக்கிற அப்படிங்க கேட்குறாரு. அப்போ வந்து தான் அவர் வந்து என்ன செய்கிறாரு பாருங்கள். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். பார்த்தீங்களா, பவுல் வந்து உடனே என்ன ஒரு மனசுக்குள்ளே தோணுது பார்த்தீங்களா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணலையாமா. அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அப்படின்னா மனிதனோட போதனை வந்து அவருக்கு வந்து ஏற்றுக்க முடியல. ஒரு மனிதன், ஏன்னா மனிதனோட போதனைகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து மனுஷனோட போதனை வந்து நான் ஏற்றுக்கல. அதே மாதிரி அடுத்த 17வது வசனம் என்ன சொல்கிறாரு பாருங்க. எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரேபி தேசத்திற்கு புறப்பட்டு போய். பார்த்தீங்களா, அவர் என்ன செய்கிறார், அப்போஸ்தலர்கிட்டையும் போகல. அவர் என்ன செஞ்சார் பார்த்தீங்கன்னா, அரபி தேசத்துக்கு போயிட்டார். அரபி தேசத்துக்கு போய் தான் அவர் என்ன செஞ்சார் பார்த்தீங்கன்னா, அதே கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நான் அதை ஒரு மனுஷனாலும் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். பார்த்தீங்களா,
அவர் பாருங்கள் டைரெக்டாக அந்த வனாந்தரத்துக்கு போய் என்ன யாருக்கிட்ட கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துக்கிட்டேயே டைரெக்டாக கற்றுக்கிட்டாராமா இந்த விசுவாச பிரமாணத்தை, இந்த சுவிசேஷத்தை. அந்த 11வது வசனம் படிக்கிறேன். மேலும் சகோதரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானது அல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பார்த்தீங்களா, அதை 11வது வசனத்தில் என்ன இப்போ இயேசு கிட்ட என்ன கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த சுவிசேஷத்தை அவர் எங்கே கற்றுக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட தான் டைரெக்டாக கற்றுக்கிட்டாரு. அப்போ டைரெக்டாக கற்றுக்கிட்டங்காட்டி தான் இயேசு கிறிஸ்துக்கிட்டேயே நீ டைரெக்டாக கற்றுக்கிட்டங்காட்டி தான் அவரோட பிரசங்கம் உங்களுக்கே தெரியும். 13 நிருபங்களில் இந்த ஜீவ வார்த்தைகளை ஆண்டவர் வெளிப்படுத்தி எழுத வச்சிருக்கிறார். அப்போது ஒரு மனுஷனோட போதனையை ஒரு நல்ல ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கிட்டவங்க மனுஷனோட போதனையை ஏற்றுக்க முடியல. அது நம்ம பவுல் மூலியமாக நம்மளுக்கே நல்லா தெரியுது. அப்போது நம்மளும் ஒவ்வொருத்தரும் மனுஷனோட போதனைகள் ஒரு சடன் டைம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர்கிட்ட நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கறதுக்கு தயாராகிடணும். எப்படி பவுல் அந்த 3 வருடம் அரபி தேசத்தில் போய் இயேசு கிறிஸ்துவகிட்டையே கற்றுக்கிட்டாரோ அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு சட்டன் டைமில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆவியானவரோட துணைக்கு போயிடணும். அதை எங்கே ஆண்டவர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துனால நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம முழுமையாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ நம்ம யார்கிட்ட கற்றுக்கோட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் தாண்டும் போது நம்ம ஆவியானவரோட துணையோட வேதத்தை கற்றுக்கொள்ள தொடங்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. பார்த்தீங்களா, இந்த அபிஷேகம் நம்ம மேலே விழுந்த அபிஷேகம் தான் நம்மளுக்கு போதிக்கும். அதாவது ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தான் இந்த வேதத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். எப்படி பவுல் ஒரு பிரதான பாவியாக இருந்தார். பிரதான பாவியாக இருந்தும் கூட அடுத்தது அவர் உடனடியாக ஆண்டவர் அவருக்கு வெளிச்சத்தின் மூலியமாக தன்னை வெளிப்படுத்தினோன்னு பவுல் என்ன செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா உடனே செவி கொடுத்து கீழ்ப்படிஞ்சு எங்கே போனாருன்னு பார்த்தீங்கன்னா அனனியா கிட்ட போனாலும் அவருனால அது கரெக்டான அவருக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு உணவு கிடைக்கல. அப்போ உடனே அவர் என்ன செஞ்சார் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கிட்ட போகாமல் நேராக வனாந்தரத்துக்கு போயிட்டார், அரபு தேசத்துக்கு போயிட்டார். போய் அங்கே இயேசு கிறிஸ்துக்கிட்டையே நான் இந்த சுவிசேஷத்தை நான் கற்றுக்கிட்டேன், சுவிசேஷம் சொல்கிறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது நம்மளும் ஒவ்வொருத்தரும் அப்படி தான் ஒவ்வொரு ஸ்டேஜ் தாண்ட நம்ம கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி ஆகிட்டே இருக்கணும். வளர்ச்சி ஆகிட்டே இருக்கும்போது தான் ஆவியானவர் நம்மளோட நடவடிக்கைகளை பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ நம்மளும் அப்படி தான் நம்ம ஆவியானவரோட துணையை தேட தொடங்கிடணும். ஒரு ஸ்டேஜ் தாண்ட கிறிஸ்துவுக்குள் நம்ம வளர நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆவியானவரோட துணை தேடுறதுக்கு போயிடணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவியானவரோட துணை கொண்டு இந்த வேதத்தை நீங்கள் வாசித்து இருக்கும்போது ஆண்டவர் எப்படி பவுல் சுவிசேஷத்தை அதுக்கப்புறம் நல்லபடியாக இந்த உலகத்துக்கு அறிவித்தாரோ அதே மாதிரி நாமும் ஆவியானவர் துணை கொண்டு நம்ம கற்றுக்கொள்ளும் போது நம்மளே ஆண்டவர் இந்த சுவிசேஷ பாதைகளை எடுத்து வழி நடத்துவார். அப்போது நம்ம ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பவுல் எப்படி பிரதான பாவியாக இருந்து மிக முக்கிய அப்போஸ்தலனாக மாறியிருக்கிறார், அதே மாதிரி நம்மளும் பாவிகளாக இருந்து ஆண்டவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம அவரோட ரத்தத்தால் கழுவப்பட்டு இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம அபிஷேகம் எப்படி மாறணும் அப்படின்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிற அபிஷேகமாக நம்ம மாற வேண்டும். அப்போ நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய அபிஷேகம் மாற வேண்டும்னா நமக்குள் ஆவியானவர் வரணும். ஆவியானவரோட துணை கொண்டு நீங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளும் போது நீங்களும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் பயணிக்க தொடங்குவீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.